வீட்டில் எந்த காய்கறியும் இல்லாதப்போ இது போல் சிம்பிளான ஒரு குருமா ரெசிபி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வரட்டும். ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு குருமா ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க.